Hi friends, Krishna from Kiswapakadamலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இஎஸ் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஆனால் ஷார்ட்கட் இப்போ பார்க்க போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இயர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இயர்ஸுக்கு ஒரு மெத்தட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே இயர்ஸ் ஷார்ட்கட் வந்து எப்படி போடணும் எல்லாமே ப்ரொசீஜராக நடத்தி ஆன் ஸ்பாட்லேயே அவங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் மாதிரி வச்சோம், ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வச்சோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா 10th ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? என்னது 10th ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய இயக்கம் நேஷ்னல் மூவ்மெண்ட்டு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சி. ஓகேவா? 1857 வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்ட், அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அப் டு தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இயர்ஸ் இருக்கும். ஓகே, வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அதில் என்ன பண்ணிக்கிட்டோம், அதில் இருக்கிற எல்லா இயர்ஸுமே வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு 50 இயர்ஸ் வந்துச்சு. டோட்டலாக 50 இயர்ஸ் வந்துச்சு. அந்த 50 இயர்ஸும் என்ன பண்ணிக்கிட்டோம், ஆன் ஸ்பாட்லேயே அவங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டாக டீச் பண்ணி அப்போவே என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் மாதிரி ஆன் ஸ்பாட்லேயே டெஸ்ட் வச்சு ஆன் ஸ்பாட்லேயே ரிசல்ட்டு சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 50 out of 50 வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து சாத்தியமா, இது வந்து இப்படி பண்ண முடியுமா? ½ an hour வந்து நம்ம வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த ஷார்ட்கட் ஃபுல்லாகவே அந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே 50 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes நம்ம இப்போ ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுட்டு அப்போவே டெஸ்ட் எழுதுனா அந்த 50 out of 50 வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு அது நாங்கள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதாவது இயர்ஸ் ஷார்ட்கட் நான் தெரிஞ்சுக்கணும், அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு அந்த ஆன்லைன் இதில் பண்ண போகிறோம் நாங்கள். ஓகேவா? சண்டே லைவ் வீடியோ கொடுக்க போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30. ஸோ இயர்லி மார்னிங் 4:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒன்று லைவ் நடக்கும், இல்லைன்னா ஆஃப்லைனில். ஸோ எப்பயும் போல உங்களுக்கு காமனாக வீடியோ எடுத்து போடணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். மேக்ஸிமம் லைவ் தான் நடக்கும், சரிங்களா? அப்படி லைவ் நடக்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு 8 மணிக்குள்ளே, ஓகேவா, நாளைக்கு நைட்டு 8 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன், டெலகிராம்லேயும் நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனில் வீடியோ வரும். ஆஃப்லைனில் வீடியோ வந்து நீங்கள் அந்த வீடியோ ஷார்ட்கட் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தான் டீச் பண்ணுவேன். நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு அது எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது முதற்கொண்டு அதிலே நான் சொல்லுவேன் நான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு எதுக்காக ஆன் ஸ்பாட்லேயே நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டு நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் அப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிரூபிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 50 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ½ an hour எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சு அப்போவே டெஸ்ட்லேயே 50 மார்க் வாங்க முடியுங்கிறது நிறைய பேருக்கு வந்து அது கரெக்டாக வருமானு தெரியாது. ஆனால் அதை நாங்கள் செஞ்சு காட்டுறோம். நீங்கள் சண்டே வந்து அந்த லைவ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்படி லைவ் வைக்க முடியல அப்படின்னா நாங்கள் வந்து முன்னாடி நான் சொல்லிடுவேன். நான் நாளைக்கு 8 மணிக்குள்ள நான் சொல்லிடுவேன் லைவ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுவேன். அப்படி லைவ் இருந்தால் நாளைக்கு 8 மணிக்கு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவும் நான் போடுவேன். ஓகேவா? டெலகிராம்லேயும் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி வந்து சண்டே மார்னிங் இயர்லி மார்னிங் 4:30க்கு உங்களுக்கு லைவ் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த 4:30க்கு என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அந்த 50 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 50 இயர்ஸ் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஷார்ட்கட்டாக டீச் பண்ணிவிடுவேன். டீச் பண்ணிவிட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஒரு லிங்க் மாதிரி அனுப்புவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா 50 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஓகேவா? 50 கொஷினுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஆன் ஸ்பாட்லேயே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அது எவ்வளோ மார்க் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சண்டே இந்த வீடியோ அட்டன் பண்ணுறவங்க, இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அந்த 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா இயர்ஸுமே அப் டு டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு அப் டு மனப்பாடமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் அகைன் இந்த எடுத்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இப்போ எக்ஸாம் எழுதினா கூட உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் கிடையாது. இந்த இயர் ஷார்ட்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் 10th ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு காமனாக உங்களுக்கு வந்து, ஏன்னா அதில் இயர்ஸ் நிறைய வரதுனால உங்களுக்கு சாம்பிளுக்கு தான். ஓகேவா? நீங்கள் வந்து 6th 7th 8th வரதும் சரி, நீங்கள் தமிழில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புலவர்கள் ஆசிரியர்களுடைய வந்து இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ் வந்து செம்மொழியாக மாற்றினா வருஷம், அது மாதிரி வருஷங்கள், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் கூட வருஷங்கள் நிறைய இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சேம் ஷார்ட்கட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒசூரில் மீட்டிங், அதாவது ஃப்ரீ கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு அது தெரியும் எப்படின்ட்டு. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து, ஏன்னா நாங்கள் அந்த வீடியோ ஒசூரில் நடந்த அந்த வீடியோ வந்து எங்களால் எடுத்து போட முடியல, சரியாக அது விழல, அந்த வாய்ஸ் வந்து கிளியராக விழுவல. ஸோ அதனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினச்சோம். ஸோ அது வந்து இந்த சண்டே தான் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த லைவ் டெஸ்ட் நாளைக்கு சண்டே மார்னிங் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லைவ் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமாங்கிறது நாளைக்கு 8 மணிக்குள்ளே உங்களை யூடியூப்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், டெலகிராம்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இது கிறிஸ்டோபாடம்லேருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.